அன்பினாவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, என் பாவ கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவ கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பினாவியானவரே
சந்தல கரபா ஓரி பாலதன மதியன கரபலதரப சந்தரபதரப ஓ ஆவியானவரே ரிபலதரப கபதன ஹந்தரப எங்க மத்தியிலே நீ வந்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசனம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஓ ரிபா கபலதன சந்தல கலபதனம 2 பேர் 3 பேர் நாமத்தால் எங்க கூடுதலோ நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீரே. ஓ எங்க மத்தியிலே நீ வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை கூட அவர் திருக்கரத்திலே நாம் எல்லாரும் ஏகமனதாக கத்திரத்தில் பூர்த்தி ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த குமாரனாகிய இயேசு நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆராதனை திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, உண்மை ஆவியோடும் உண்மையோடும் முழு மனதோடும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உண்மை தொழுது கொள்ள எங்களை ஒரு செக்கூடு ரத்தத்தால் கழுவீராக. நாங்கள் பாடின பிரகாரமாக எங்களை பாவம் கழுவி சுத்தம் செய்வீராக. உச்ச தலம் உள்ள பாதவரை இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை தகுதிப்படுத்துவோம்ப்பா. எங்களை மாத்திரமல்ல வருகிறவர்களை கழுவும். ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். ரத்தப்படுத்த பசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஆரம்பம் முடிவு வரை கர்த்தருடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல்கள் வழியாக எங்களோட பேசும். நாங்கள் எடுக்க போகிற துதி ஸ்தோத்திரத்தை அங்கீகரிங்க. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. ஆண்டவரே, துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, எங்கள் மத்தியில் வாசம் செய்யணும்ப்பா. எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான்னு சொன்னீரே. எல்லா கட்டுகளும் கத்திரே ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டுப்பா. துதிக்கும் போதே சோத்திரிக்கும் போதே தடைகள் உடையணும், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கணும். ஆண்டவரே, அசைக்கப்படணும். ஆண்டவரே, வல்லமையால எல்லா கட்டுகளும் அழுக்கப்படணும்ப்பா. பலவீன கட்டுகள், வியாதியின் கட்டுகள், மரண கட்டுகள், ஓ தரித்திரத்தின் கட்டுகள், சாப கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழுக்கப்படணும் அப்பா. ஓ ரசந்தா லாக்காலா, உங்க அபிஷேகம் தான்ப்பா எல்லா நுகத்தையும் முறிக்கும். உங்க அபிஷேகம் தான்ப்பா எல்லா முகத்தையும் முறிக்கும். உங்க வாயை விரைவாக தர நான் நிரப்பேன்னு சொன்னேன். அந்த அபிஷேகத்தால் எங்க ஒவ்வொருவரும் நிரப்பி ஓ ராபா கபாலா தானா ரிதானாமா ஷபாலாதா ராபா ரேகாந்தானா ஹந்தாலா கபா தோனாமா ரிபாலாதா ராபா எல்லா பலவீனங்கள் ஓடட்டும். ஓ பலவன் அடையட்டும் அப்பா. ஓ ரிபா ஷபா தானா ஹங்கா சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். ஆண்டவர் நிறைவாகட்டும். நாங்கள் எடுக்க எல்லா ஜபத்துக்கும் ஆமென்று பதில் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையோடையாக எங்களோடு பேசும். நாங்கள் இந்த நாளில் கூட என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறோம் அவைகளை செய்யும்படியாக எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, கர்த்தாவின் ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இந்த எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுடைய எல்லா ஆராதனை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் அப்படியாக ரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. ஆனால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது என்னால் உண்டான நீதி. ஆண்டவரே, இது ஊழியக்கான சுதந்திரம் என்று சொன்னீங்கப்பா. எல்லா மனிதனுடைய ஆண்டவரே கர்த்தாவே எண்ணங்கள், ஆண்டவரே நாச மோசங்கள், ஆண்டவரே வன்கண் போராமை பிசாசை கிரிகள்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்க எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்ந்து பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தனை தொழுவோம், பாடுவோம். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை தொழுகின்றோம். எங்கள் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை தொழுகின்றோம். மூன்றில் ஒன்றாய் விளங்கும் பரலோக திரியேக தேவனை தொழுகிறோம். தூய கிறிஸ்தேசு நாமத்தை தொழுகிறோம். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை தொழுகிறோம். எங்கள் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம். அண்ட சராசரம் அகிலமும் ஆண்டவர் படைத்தாரே. அண்ட சராசரம்
கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம் எங்கள் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம் சிந்தை குளிர்ந்திட பாடிடுவேன் எந்தை குரு இயேசுவை சிந்தை குளிர்ந்திட பாடிடுவேன் எந்தை குரு இயேசுவே அருணோதயம் ஓதிக்கோம் உள்ளம் அதிகாலை நன்றி பொங்கும் அருணோதயம் ஓதிக்கோம் உள்ளம் அதிகாலை நன்றி பொங்கும் வளரும் விசுவாசமே நித்தம் வழிதோடும் தேவ அன்பே வளரும் விசுவாசமே நித்தம் வழிதோடும் தேவ அன்பே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம் எங்கள் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம் நாசமோசம் என்றும் நெருங்காமல் பாசமுடன் காப்பாரே நாசமோசம் என்றும் நெருங்காமல் பாசமுடன் காப்பாரே வேடன் கனி தப்பினான் வானம் வாழி பறவை போல் வேடன் கனி தப்பினான் வானம் வாழி பறவை போல் உயர பரந்தேசுவின் பாதம் பயமின்றி தங்கிடுவே உயர பரந்தேசுவின் பாதம் பயமின்றி தங்கிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம் எங்கள் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம் வேகம் நமக்காய் வருகின்றாரே வேந்தன் கிறிஸ்தேசுவே வேகம் நமக்காய் வருகின்றாரே வேந்தன் கிறிஸ்தேசுவே மணவாளன் போல இயேசு வந்து குணசாலியாம் சபைக்கே மணவாளன் போல இயேசு வந்து குணசாலியாம் சபைக்கே புனித புது வாழ்வினை ஈவாரினி காலம் சென்றிடாதே புனித புது வாழ்வினை ஈவாரினி காலம் சென்றிடாதே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம் எங்கள் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை தொழுகிறோம் மூன்றில் ஒன்றாய் விளங்குவோம் பரலோகத்தில் ஏக தேவனை தொழுகிறோம் தூய கிறிஸ்தேசு நாமத்தை
மூன்றாவது வாரம் அவரை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம். அவரை தொழுது கொள்ள யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். அவரை தொழுது கொள்ள யாவருக்கும் ஒரு ஐசன சம்பளராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை இயேசுவே. On Christ the rock, the solid rock I stand. பாடுவோம். My hope is built on nothing less than Jesus' blood and righteousness. I dare not trust the sweetest frame, but wholly lean on Jesus' name. On Christ the solid rock I stand. All other ground is sinking sand. All other ground is sinking sand. When darkness seems to veil His face, I rest on His unchanging grace. In every high and stormy gale, my anchor holds within the veil. On Christ the solid rock I stand. All other ground is sinking sand. All other ground is sinking sand. On Christ the solid rock I stand. All other ground is sinking sand. All other ground is sinking sand. His old covenant and His blood support me in the whelming flood. When all around my soul gives way, He then is all my hope and stay. On Christ the solid rock I stand. All other ground is sinking sand. All other ground is sinking sand. ஹல்லேலூயா. நான் இருக்கும் பாறை கிறிஸ்து தான், வேறு அஸ்திபாரம் எனக்கு மணல் தான். தமிழ்ல அந்த பாடல். சந்தோஷமாக ஒரு பாடுவோம். சந்தோஷமாக இருங்கள், எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். உயர்வானாலும் தாழ்வாலும் சர்வ வல்லவர் தெரிவது நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலையில்? தேவ சமூகத்தில் வந்தாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல பிலிப்பியர் 4:6 எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருப்போம். ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எத்தனையோ பேர் இந்த ஜீவனை காணாமல் போயிருக்கிறாங்க. நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய ஆலயத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நம்மளை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் அவரை ஆராதிக்கும்படியாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்த தேவன் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கார். அவர் வந்து பரமேறி போயிருக்கிறார். அவர் சொன்னார், இதோ இந்த உலகத்தின் முடிவு சதா நாட்டில் நான் அவங்களோடு இருக்கிறேன்னு சொன்னார். அவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்மக்கிட்ட எது இருக்கோ இல்லையோ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருந்தாலே போதும், நம்ம அவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை
நீ நல்லவர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆராதிக்கிற எனக்கு இடைவிடாமல் ஆராதிக்கிற எனக்கு தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறப்பா. உண்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு நமக்கு ஒரு பாக்கியம் பாருங்க. 24 மணி நேரமும் நமக்கு அந்த 24 மணி நேரம் அப்படின்னு பகல் இரவுன்னு நமக்கு ஆண்டவர் வேறுபடுத்தி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா தூதர்களுக்கு அங்கே பகலும் இல்லை இரவும் இல்லை. தெய்வ பிரசவத்தில் தேவனை முன்பாக ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி துதிக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், சேனையின் கர்த்தர் பரிசுத்தர். இதுதான் அவருடைய மகிமை. அங்கே அவருடைய வெளிச்சம் அங்கே சூரியனை போல பிரகாசித்து அந்த ஒளி பரலோகம் முழுவதும் அங்கே பிரகாசித்து கொண்டிருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மை உண்டாக்கினார் எதற்காக தெரியுமா? எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவள் என் துதியை சொல்லி வருவார். ஹல்லேலூயா. எப்படி துதிக்க ஆராதிக்கிறேனோ, ஆண்டவரே எனக்கு கடந்த வாரம்லாம் நல்லவராக இருந்தீரே, ஓ உமக்கு நன்றியப்பா. அவரை எப்படிலாம் ஆராதிக்கலாம்? காலையிலையும் சோதரிக்கலாம், மத்தியானம் சோதரிக்கலாம், மாலையிலையும் சோதரிக்கலாம். அவர் எப்பவுமே நம்ம ஆராதிக்கிற அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். எப்படிலாம் ஆராதிக்கலாம்? அவரை வர்ணித்து ஆராதிக்கலாம், அவரை துதித்து ஆராதிக்கலாம், அவரை உயர்த்தி ஆராதிக்கலாம், கரங்களை அசைத்து ஆராதிக்கலாம், அந்நிய பாஷை பேச ஆராதிக்கலாம், சந்தோஷமா ஆராதிக்கலாம், கண்ணீரோடு ஆராதிக்கலாம், நன்றியோடு ஆராதிக்கலாம். பல விதமான நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கிறதான அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் தெய்வ தூதருக்கு கிடையாது, மனதிலாகிய நமக்கு அது கிடைச்சிருக்குது. ஹல்லேலூயா. எதுவுமே இந்த கால வேளையில் அந்த ராஜாதி ராஜனுக்கு தேவாதி தேவனுக்கு எப்போது ஆராதனை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார்.
ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்கு துணையா இருந்து நடத்துகிறவர் ஆராதிக்கிறோம்பா. ஓ நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு துணையா இருந்தீர் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில நாங்கள் சந்தித்த கண்ணீரெல்லாம் துடைத்து கனிவா எங்களை ஆற்றி தேற்றி நடத்தினீரப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் பண்ண துரோகத்துக்கு பாவத்துக்கு ஆண்டவரே அக்கிரமத்துக்கு மீதலுக்கு எங்களை ஆண்டவரே கடினமாய் நடத்துவேன், ஆனால் தயவாய் நடத்தினீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். இந்த ஆராதிக்கிற பாக்கியத்தை பெற்ற ஆண்டவரே ஜனமாக நாங்கள் காணப்படுகிறோமே. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் உள்ள அப்படி நன்றி நாள் நிறைகிறது. நம்முடைய ஆண்டவர் எப்போதும் நம்முடைய ஆராதனைக்குள்ளே வாசம் செய்வார். ஆமென். 2 பேர் 3 பேர் என் நாமத்தால் எங்கே கூடுகளோ அவங்க நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னார். ஓ ஹல்லேலூயா. நம்மளை அவர் ஆராதிக்கும் போதெல்லாம் நம்ம ஆராதனைக்குள்ளே வாசம் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அது விசுவாசத்தோடு நம்ம மத்தியில் அவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஓ ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே. ஓ பாடுவோமா? பாடி கர்த்தரை ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கின்றீர். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கின்றீர். அல்லேலூயா. ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. 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 நீதியின் சபையில் வாசம் செய்தீர். தீமையில் அசைந்தீர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்தீர். என்னில் நீர் வாசம் செய்யும். நீதியின் சபையில் வாசம் செய்தீர். நீர் மேல் அசைந்தீர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்தீர். என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா. ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. 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 மேல் வீட்டறையில் வாசம் செய்தீர். மேகங்கள் நடுவில் நீர். நித்திய உலகில் வாசம் செய்தீர். என்னில் நீர் வாசம் செய்யும். மேல் வீட்டறையில் வாசம் செய்தீர். மேகங்கள் நடுவில் நீர். நித்திய உலகில் வாசம் செய்தீர். என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா. ஆராதனை. அல்லேலூயா.
கண்மலை வெடிப்பில் வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்யும். சீனாய் மலையில் வாசம் செய்தீர், சீயோன் உச்சியிலும். கண்மலை வெடிப்பில் வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, அல்லேலூயா, 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 கையில தட்டி நல்ல கையில தட்டி ஓ ஆண்டவரே, ஆண்டவரே என்னில வாசம் பண்ணுங்க, என்னில வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. நீ ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறீர், பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறீர். ஆனால் ஆண்டவரே என்னென்றும் என்னிலே வாசம் பண்ணும்படியாக வந்தீரே, என்னிலே வாசம் பண்ணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசம் செய்வார். எப்போது வாசம் செய்வார்? நம்மிடத்தில் இருக்கிற அக்கிரமத்தை நீக்கி, அசுத்தத்தை நீக்கி பரிசுத்தமாய் வாழ்வோமானால் அப்போது நான் உங்களை குமாரரும் குமாரத்தை ஏற்றுக்கொண்டு உங்க மத்தியிலே வாசம் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணா போதும், வேற ஏதோ நம்ம மத்தியிலே வாசம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. வேற எதுக்கும் நம்ம வாசம் பண்ண இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தர் என்னிலே வாசம் பண்ணினால் போதும். ஓ ஹல்லேலூயா. அவருடைய பிரசனம் என்னிலே இருந்தால் போதும், அவர் வார்த்தை என்னிலே வாசம் பண்ணினால் போதும், அவர் வல்லமை என்னிலே வாசம் பண்ணால் போதும், அவருடைய அபிஷேகம் எண்ணிலே வாசம் பண்ணா போதும், அவருடைய பலன் எண்ணிலே வாசம் பண்ணா போதும், அவருடைய கிருபை எண்ணிலே வாசம் பண்ணா போதும், ஓ அவருடைய தயவு எண்ணிலே வாசம் பண்ணினா போதும், அவரே எண்ணிலே வாசம் பண்ணினாலே போதும். ஓ ஹல்லேலூயா. நல்ல கையில தட்டி இதுல என் கர்த்தர் தான் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரம் என்று அல்ல, இது மீட்கப்பட்ட சரீரம், இது மீட்கப்பட்ட ஆத்துமா, இது அவரால் கொடுக்கப்பட்ட ஆவி. ஓ அது தீபம் போல் எரிகிறது, இதை யாரால அணைக்க முடியாது. காரணம் அவர் வாசம் பண்ணுகிறார். மந்திரமோ பில்லிஷினிமோ வியாதியோ சாபமோ ஒன்றும் இதை அவிக்க முடியாது, தொட முடியாது. காரணம் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொன்னார், உன்னை உள்ளம் கையிலே வரைந்து வைத்துக்கன்னு சொன்னார். ஓ ஹால ஒரு உங்களை என் கரத்திலிருந்து பறிக்க முடியாதுன்னு சொன்னார். அவர் என்னில் வாசம் பண்ணுகிறார். துதி கன மகிமை அவருக்கு. இயேசு நாமத்தில் பிதா. ஆமென். அது உட்காருவோம்.